கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார், நான் அவளோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு எடுத்து வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னாச்சுன்னா, செருபாபேல் என்னும் ஆண்டவருடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஊழியத்தில் உன்னை பெயர் வாங்கத்தக்கதாக, முத்திரை பதிக்கத்தக்கதாக உன்னை நான் வைப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் முத்திரை பதிக்கத்தக்கதாக, சாதனைகளை படைக்கத்தக்கதாக ஆண்டவர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாங்கன்னா அந்த சட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கு முன்பாக ராஜாவுடைய கையில் ஒரு மோதிரம் இருக்கும், அதில் ஒரு முத்திரை இருக்கும். அந்த மோதிரத்தை எடுத்து முத்திரை குத்துற மாதிரி, ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி அதை எடுத்து அந்த ஓலையில், அந்த ஆர்டரில் அப்படி குத்தி விட்டுருவாங்க. அதை பார்த்த உடனே இது ராஜாவுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரம், இது ராஜாவினுடைய கட்டளை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவுடைய கையில் தான் அந்த முத்திரை மோதிரம் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுகிறார். நீ இருக்கிற ஃபீல்டில் ராஜ மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ இருக்கிற ஃபீல்டில் டாப்பான ஒரு பொசிஷனில் உன்னை வச்சு அந்த ஃபீல்டில் நீ முத்திரை பதிக்கத்தக்கதான சாதனைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அந்த ஃபீல்டில் நீ தான் முத்திரை பதிக்க போகிற, சிக்னேச்சர் பதிக்க போகிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நிறைய இழப்புகள், நிறைய அவமானங்கள், உன் ஃபீல்டில் தோல்வி, உன் ஃபீல்டில் நீ நிந்தை, உன் ஃபீல்டில் எல்லாத்தையும் கோட்டை விட்டுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதே ஃபீல்டில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அன்றைக்கு செருபாபேலை பார்த்து சொன்னார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் முத்திரை பதிக்கத்தக்கதான ராஜ மேன்மையில ஒன்று கொண்டு போய் வைப்பேன்னு சொல்றார். வருகிற நாட்களில் என்னால் எதையுமே சாதிக்க முடியலை, என்னுடைய ஃபீல்டில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ஏதாவது ஒன்று ஒரு சாதனையாக நான் பண்ணணும்னு நினச்சா என்னால் பண்ண முடியலை, எனக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி இல்லை, அந்த ப்ரொடக்டிவிட்டி எனக்கு இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியலை, எந்த சாதனையும் என்னால் புரிய முடியலை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீ சாதனைகளை புரியத்தக்கதாக கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் கொடுத்து உன்னை கனம் பண்ணுவார். நீ ஊழியம் செய்துட்டு இருந்தா ஊழியம் செய்கிற இடத்துல உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். நீ தொழில் செய்துட்டு இருந்தேன்னா உன்னுடைய பர்டிகுலர் ஃபீல்டில் கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பார். நீ படிச்சுட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், நீ இருக்கிற தேசத்தில் கர்த்தருக்கு முன்பாக நீ சாதனைகளை படைத்து நீ முத்திரை மோதிரமாக கர்த்தர் உன்னை மாற்றி அழக பார்ப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளை பார்த்து உன்னை உன் ஃபீல்டில் முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன்னு சொன்னீங்களே, இந்த நல்வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதற்கான ஃபவுண்டேஷன் ஒர்க்கை இன்றைக்கு ஆண்டவர் தொடங்கி என் பிள்ளைகள் முத்திரை பதிக்கத்தக்கதாக, பெயரையும் புகழையும் வாங்கத்தக்கதாக, சாதனைகளை படைக்கத்தக்கதாக என் பிள்ளைகளோடு நீர் இருந்து, என் பிள்ளைகளுக்குள் இருந்து காரியங்களை நடப்பிப்பீராக. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீதனுடைய வசனத்தின்படி என் பிள்ளைகள் அவங்களுடைய ஃபீல்டில் நீ அசைக்கப்படாதபடிக்கு நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் காலிலே நின்று அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையினால் அவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை என் பிள்ளைகளுக்கு பெருக பண்ணும், கடன் இல்லாமல் காத்துக்கொள்ளும். ராஜரீக மேன்மையை என் பிள்ளைகள் மேலே போட்டு ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே,
படிக்கும்போதே நல்ல நல்ல பயசா கடவுள் பக்தி உண்டு. ஆனைய ஆட்டுக்குட்டி போய் கொண்டு வந்துட்டே அப்படின்னு. அப்புறம் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சது வந்து அது வந்து கடவுள் கிருபை. அவருக்கு சுத்தமாக இந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ அவரோட ப்ரேயர் எங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அவரையும் மேன்மைப்படுத்துவது அவருடைய கரங்கள்.